ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல் சமையல் வீடியோ பண்ணாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். அரளிப்பூ வச்சு எப்படி சாமிக்கு மாலை கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எவ்வளோ பூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் கேப் இல்லைனா விண்டோவில் இருக்க கிரில் அதுக்குள்ளே த்ரெட்டை விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு த்ரெட்டை விட்டுட்டு க்ளோஸ் நாட்டாக 3 நாட் போட்டுக்கோங்க. பூக்கு நாட் போடுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டுருங்க. பார்க்குறதுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கணும். நான் இன்றைக்கி கை நிறைய சிகப்பு அரளிப்பூ எடுத்திருக்கேன். இதே மெத்தடை நீங்கள் மல்லிகைப்பூ வச்சு கூட கட்டலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அரளிப்பூவை எடுத்து 2 த்ரெட்டுக்கு இடையில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை 2 நூலுக்கும் மேலே வச்சுட்டு உள்பக்கமாக இழுத்துருங்க. ஃபஸ்ட்டு பூ கட்டும்போது மட்டும் 2 வாட்டி நாட் போட்டுக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 2 த்ரெட்டுக்கும் உள்ள பூவை வச்சுட்டு இந்த டைம் பண்ணும்போது ஒரே ஒரு நாட் போட்டால் போதும். மற்ற பூ எல்லாத்துக்குமே நீங்கள் சிங்கிள் நாட் போட்டால் போதும். இதே மாதிரி மற்ற எல்லா பூக்கும் நான் கட்டுறேன், வீடியோவில் பாருங்கள். இப்போ எல்லா பூவையும் கட்டியாச்சு. லாஸ்ட் பூ வைக்கும்போது மட்டும் 2 இல்லை 3 நாட் போட்டுக்கோங்க. எதுக்காகனா பூ பிரியாமல் இருக்கிறதுக்காக. கடைசியாக எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அரளிப்பூ மாலை ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் இருக்க சாமிக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.